வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெட்டு முள் கட்டுறது எப்படி. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நண்பா நீங்கள் வந்து வெட்டு முள் ஃபிஷிங் பண்ணுறீங்க, அது எப்படி கட்டுறீங்க, எப்படி கரெக்டாக காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடை கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று வந்து நான் வந்து இன்றைக்கி 2 விதமாக வந்து வெட்டு முள் கட்ட போகிறேன். பாருங்கள், இது ட்ரிபிள் ஹூக்கு வந்து ட்ரிபிள் ஹூக்கு வச்சும் வெட்டு முள் கட்ட போகிறோம். இது வந்து விரால் முள், அவாஸ் ஹூக்கு மஸ்டர்டு 18 நம்பர் சைஸ். இது நல்லா பார்த்துங்க, 18ஆம் நம்பர் சைஸு அவாஸ் ஹூக்கு மஸ்டர்டு நம்பரு. பிளாக் கலர் வாங்கிக்கிறேன். இதில் வந்து ஒயிட் கலரும் வரும், பிளாக்கும் இருக்கும். இந்த 2 மெத்தடில் நம்ம இன்றைக்கி வெட்டு முள் ஃபிஷிங் வெட்டு முள் வந்து பண்ண போகிறோம், வெட்டு முள் வந்து கட்ட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கட்டுறேன், எந்த மெத்தடில் எப்படி இதை ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். சிம்பிளாக பண்ணிடுறேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம், கரெக்டாக பாருங்கள், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அப்புறம் புதுசாக நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து லைக் போடாமல் போயிடுங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒரு லைக்குக்காக தான் நாங்கள் வந்து உழைக்கிறோம். அந்த லைக் பட்டன் அப்படி தட்டி விட்டே எனக்கு மனசு குழுகுள்ள ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க முள் கட்டலாம். வெட்டு முள் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 30 பிரைடு எடுத்துக்கிறேன். பிரைடு எடுத்துக்கலாம். நல்லா லாங்காக பிரைடு எடுத்துக்கங்க. பிரைடு எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு அடி விட்டுருங்க. இங்கேருந்து ஒரு அடி கீழேருந்து முனையிலேருந்து ஒரு அடி விட்டுட்டு உள்ளே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து போல்ட்டு கட்டணும், வெயிட்டுக்கோசரம் போல்ட்டு கட்டணும். அதனால் கீழே ஒரு அடி விட்டுட்டு இங்கேருந்து முள் கட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். பாருங்கள், முள் இப்படி வச்சுட்டு பிரைட் இப்படி மேலே வச்சுக்கோங்க. இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு முள்ளை இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த அடி முனையை எடுத்து இதில் விட்டு இப்படி வலிச்சு எடுத்துங்க உள்ளார. அவ்வளோதான். இப்படி டைப் பண்ணிவிடுங்க. நல்லா கிட்ட காட்டுறேன். இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இன்னொரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. நல்லா இப்படி டைட்டாக போட்டுங்க. இப்போ இந்த முனை வந்து ஃப்ரீயாக இருக்கும், இதையும் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம இந்த பக்கம் டைட் பண்ணிட்டு இந்த பக்கம் உருவிக்கும். அவ்வளோதான். இன்னொரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள். பிரைடை இப்படி வலிச்சு இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துங்க. அவ்வளோதான், கட்டியாச்சு. இப்போ அடுத்த முள்ளை வந்து கொஞ்சம் லாங் விட்டுங்க. இந்த முள்ளுக்கும் இப்போ நம்ம கட்ட போகிற முள்ளுக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ஒரு அடி கேப் இருக்கட்டும். பாருங்கள், அதே மெத்தடில் தான் எடுக்கிறேன். ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முள் கட்டிட்டா 2வது முள் ஒரு அடி கேப் போட்டு கட்டுறேன். அதே மெத்தட் தான் பாருங்கள். அதே மாதிரி நல்லா சுற்றிக்குங்க. சுற்றிட்டு சுற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நிறுத்திக்குங்க. இந்த பாருங்கள், இந்த அடி முனை பிரைடு எடுத்து இப்போ இதில் விட்ட கட்டினல பாருங்க, இதிலே விட்டுங்க. சரிதா? டைட் பண்ணிடுச்சு. இன்னும் 2 முடிச்சு போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 2 முடிச்சு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த முள்ளை எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முள்ளையும் ஒரு அடி கேப் விடுறோம். கேப் வச்சு தான் கட்டுறோம்.
நல்லா சுற்றிட்டு பாருங்க, இதே ப்ரைடை வந்து இப்படி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு இந்த மணியை இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. பாருங்க, 4 முள் கட்டியாச்சு. 1 2 3 4 முள் வெட்டு முள் கட்டியாச்சு. பார்த்துங்க, இவ்வளோ தான் வெட்டு முள் கட்டுறது. இதை நீங்களே வாங்கி வீட்டில் கட்டலாம். ரொம்ப சுலபமான வேலை இது. இதில் வந்து நம்ம எல்லா மீனும் ஏற்றிருக்கிறோம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விரால் மீன் ஏற்றிக்கிறோம், தேலி மீன் ஏற்றிக்கிறோம், ஜிலேபி மீன், எல்லா மீனும் நீங்கள் போட்டு இதை தட்டும் போது கீழே என்ன மீன் இருக்கோ எல்லா மீனும் மாட்டிக்கும். இப்போ இந்த முனையில் வந்து ஒரு வெயிட்டுக்கோசரம் ஒரு போல்ட் ஒன்று கட்டிக்கலாம். ஏன்னா நம்ம தூக்கி போட்டால் லாங் போகணும். அதுக்காக அதை பாருங்கள், இந்த மாதிரி லாங் போல்ட்டாக ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா டேப் சுற்றிக்கலாம். ஏன்னா இந்த வயர் வந்து இப்படி சென்டராக வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் அந்த பாருங்கள், இப்படி சென்டராக வரணும். அதுக்கோசரம் டேப் சுற்றிக்கலாம். டேப் எடுத்துருப்பா, அதுக்கோசரம் தான். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த நூல் வந்து இப்படி சென்டராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கி போடும்போது நல்லா லாங்கு போகும். நல்லா அதுக்கு தான் நம்ம இது வந்து சென்டராக வர மாதிரி வச்சு கட்டுறோம். இந்த மாதிரி கட்டிக்குங்க. அவ்வளோதான், ப்ரைடு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இப்போ எவ்வளோ இழுத்தாலும் வெளியே வராது. இந்த ப்ரைடு இப்போ எவ்வளோ இழுத்தாலும் ப்ரைடு வெளியே வராது. டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி பிடிச்சி எடுக்கிற மாதிரி டைட்டாக ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் மெத்தடு. சிம்பிள் மெத்தடு இது. 4 முள் வெட்டு முள் கட்டியாச்சு. முனையில் ஒரு போல்டு ஒன்று கட்டியாச்சு. இதுதான் வெயிட்டுக்கோசரம். நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நல்லா லாங் போயிருவீங்க. போதும் இந்த மாதிரி போல்டு. இப்போ இதை வந்து நம்ம ராடில் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ராடில் செட் பண்ணிவிட்டு ப்ரைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு தூக்கி அடிக்கலாம். இதே மெத்தடில் இப்போ இன்னொரு வெட்டு முள் பண்ணுற பாருங்க. இந்த வாரம் கட்டிடலாம். ப்ரைடு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம். இப்போ தான் அதே மெத்தடில் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுடலாம். இது வந்து ட்ரிபிள் ஹூக்கு சின்ன சைஸு. சின்ன இதில் எந்த சைஸு கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன சைஸு, பெரிய சைஸு, எது வேணாலும் போட்டுக்கலாம். அதே மெத்தடில் தான் இதையும் பண்ணுறோம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு அரை அடி விட்டுருங்க போல்ட்டு கட்டுறதுக்கு. விட்டுட்டு முள்ளை கட்ட ஆரம்பிங்க. போட்டு நல்லா அந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ இந்த மொனா ப்ரைடை எடுத்து இதுக்குள்ளே அப்படி விட்டு இழுத்துக்குங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவரு. இதுக்கு வந்து இந்த பக்கம் முடிச்செல்லாம் போட தேவையில்ல. இது நல்லா இதுவே டைட் ஆகிடும். அங்கேருந்து மறுபடியும் ஒரு அடி தள்ளுறோம். க்ளீனாக கட்டேன். பாருங்கள், இதுலேயும் எவ்வளோ கேப் போயிட்டு பாருங்கள். ஒரு அடி. இந்த முள்ளுக்கும் ஒரு அடி கேப் இருக்கட்டும். எப்படி சுற்றுறன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். அவ்வளோதான், அப்படி சுற்றிட்டு
அந்த முள்ளை விட இது கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்படி சொருவி இழுத்துட்டாலே வேலை முடிஞ்சுதுங்க பாருங்கள், டைட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இன்னொரு முள்ளுக்கு மாட்டிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அந்த முள்ளு கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ட்ரிபிள் ஹூக்கில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதில் நான் 3 முள்ளு தான் போடுறேன். இதுவே போதும், 3 முள்ளு கட்டினாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா இது ஒரு முள், இது ஒரு செட்டு 30 ரூபா. இப்போ நம்மளுக்கு இது அறுத்துக்கிட்டு போச்சுன்னா 100 ரூபா போயிடும். கண்டிப்பாக நம்ம வெட்டு முள் போடும்போது கீழே போய் மாட்டாமலாம் இருக்காது. கீழே போய் மாட்டிச்சுன்னா முள் போச்சு. வந்துருச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் ப்ரைடு வந்து போடும்போது நல்லா தடி ப்ரைடாக போட்டுங்க. கீழே போய் எதனா சத்தியில் மாட்டினா கூட இழுத்து அறாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரைடாக போட்டுங்க. நான் அந்த மாதிரி தான் போடுறேன். இதுவே போதும், 3 முள் போட்டாலே போதும். அதே மெத்தட் தான் இதுலேயும். கீழே ஒரு போல்ட்டு போட்டுக்குங்க. என்கிட்ட லாங் போல்ட் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதனால் வெயிட்டுக்கோசரம் அந்த 2 போல்ட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு போல்ட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன் வெயிட்டுக்கோசரம். இது வந்து வெயிட்டுக்கோசரம் தான். இது வந்து என்கிட்ட லாங் போல்ட் அதே மாதிரி இல்லை, அதனால் இது சின்ன போல்ட் தான். அதுக்கோசரம் இந்த 2 போல்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் லாங் போல்ட் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு முடிவு ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான் முதல்ல இது பாருங்க, இப்படி போட்டு இப்படி எடுத்துங்க. ரவுண்டாக எடுத்துட்டு இந்த போல்ட்டுக்குள்ளே இப்படி மாட்டிடுங்க. உள்ளே மாட்டி டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து டேப் அடிக்க போகிறோம். ரொம்ப இது பண்ணாது, முள்ளு கையில் குத்திக்க போகுது. முள்ளா? சரி. முள்ளு முள்ளு விட்டுரு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளுக்கு 2 விதமான வெட்டு முள் ரெடி ஆகிடுச்சு. இதில் 3 முள் தான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து 4 முள் போட்டிருக்கிறேன். நல்லா க்ளீனாக இருக்குதா? இவ்வளோ தான் மெத்தடு. இந்த மெத்தடில் கட்டி போடுங்க. நீங்கள் இதுக்காக போயிட்டு பெரிய பெரிய முள்ளெல்லாம் வாங்கணும், இது வேறு மெத்தடு ஏதோ பண்ணுறாங்க, வெட்டு முள் வேறு மாதிரி ஏதோ அடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சிம்பிளாக தான் கட்டியிருக்கிறேன், சிம்பிளாக கட்டி காட்டிருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். மறுபடியும் அந்த முள் சைஸ் சொல்கிறேன். இது நம்பர் 18 அவாசுவுக்கு விரால் முள்ளுன்னு கேளுங்க. இல்லை நீங்கள் இதில் ஆன்லைனில் போட்டால் கூட இந்த முள் வந்து காட்டிடும். நம்பர் 18 அவாசுக்குன்னு போடுங்க. பிளாக் கலரு, ஒயிட் கலரு, இந்த மாதிரி ஒயிட் கலரு எல்லா 2லேயும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, வெட்டு முள் கட்டியாச்சு. நாளைக்கு இதில் போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். நாளைக்கு விராலுக்கு போகிறோம். விரால் கிடச்சுன்னா விரால் அடிப்போம். அப்படி ஜிலேபி மீன் நிறையா அந்த இடத்துல மேய்ஞ்சதுன்னா நாங்கள் வந்து வெட்டு முள் தான் யூஸ் பண்ணுவோம். வெட்டு முள்ளில் வந்து ஜிலேபி நிறையா பிடிக்கலாம். பெரிய பெரிய ஜிலேபிலாம் கிடைக்கும். அங்கே கீழே பெரிய மீன் எங்கே நம்ம போடுறோமோ அந்த இடத்துல என்னென்ன மீன் இருக்கோ எல்லா மீனும் மாட்டிக்கும். நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.